யோகி பாபா நான் கிட்ட ஒரு சாரி கேட்கணும். உங்க முன்னில கேட்டுக்கிறேன். ஏன்னா அந்த ஷார்ட்ல பார்த்துருப்பீங்க, அவர் மண்டையில பாட்டில் அடிக்கிறது. அடிக்க சொல்லிட்டாரு, அடிச்சுட்டேன். அடிச்சுட்டு நல்லாவே அடிபட்டுருச்சு. நான் ஷார்ட் முடிச்சுட்டு போய் அண்ணா சாரின்றேன். டேய் அதெல்லாம் ஒண்ணுடா, ஷார்ட் நல்லா வந்திருக்கா, இல்லைன்னா ஒன் மோர் போலான்டாரு. ஆனா அதுக்கு அடுத்த நாள் அதுக்கு பெயினோட தான் இருந்தார். ஸோ ரியலி சாரி யோகி பாபண்ணா. இல்ல இல்ல, ஏன்னா அந்த அளவுக்கு டெடிகேஷன். அதாவது அவர் இருக்கிற இந்த ஆர்டிஸ்டுக்கான ஒரு பொசிஷன்ல இருக்கும்போது யாரா இருந்தாலும் அடிப்படைச்சுன்னா சரி ஓகே ஒரு ஆஃப் அன் அவர் எடுத்து என்ன தெரியுமா கேட்டாரு, வினிஷ் சாரையும் கூப்பிட்டாரு, என்னையும் கூப்பிட்டாரு. ஆனா அடிபட்டுருச்சு. ஆனா வினிஷ் சார் வந்து செக் பண்ணிட்டு இருந்தாரு. டேய் வினிஷ் சார் கேளு, இல்லைன்னா ஒன் மோர் போலாம், இன்னொரு பாட்டில் எடுத்து அடி நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாரு. அது வந்து மிக சிறந்த ஒரு கலைஞனால மட்டும்தான் வந்து ஒரு அந்த அளவுக்கு வந்து நம்ம அந்த ஒரு, ஏன்னா அது பாட்டில்ன்றது வந்து நமக்கு நான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலி கொஞ்சம் மிஸ் ஆக வேண்டியது கரெக்டா அண்ணன் மண்டையில அடிச்சிருச்சு. அது இப்போ வரைக்கும் எனக்கு வருத்தமா இருக்கு. ரியலி சாரி பாபண்ணா. ஸ்ரீதர் கோவிந்தராஜ் அவர்கள் வந்திருக்கிற பத்திரிகை மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வினிஷ் சாருக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணாரு. அன்னைக்கு பயங்கரமான ஃப்ளட்டு நைட்டு. ஸ்ரீதர் எனக்கு அர்ஜென்ட்டா நீ கிளம்பணும்னு ஒரு மிகப்பெரிய ஒரு, அது இந்த படத்துல வந்து அது இப்போ வரைக்கும் சஸ்பென்ஸா வச்சிருக்காரு. அந்த கேரக்டர் ரொம்ப கோவம் வர மாதிரியான ஒரு கேரக்டர், ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு கேரக்டர். எப்படி தீக்குளிக்கும் பச்சை மரத்துல வந்து ஒரு வில்லன் மேல ஒரு பெரிய ஹோப் இருக்குமோ, அந்த ஹோப் இந்த படத்துல என் மேல வச்சிருக்காரு சார். கண்டிப்பா நீங்க என் மேல வச்சிருந்த இதுக்கு நான் கண்டிப்பா காப்பாத்திருக்கேன்னு நினைக்கிறேன் வினிஷ் சார், ரொம்ப தேங்க்யூ. அதுக்கப்புறம் யோகி பாபா நான் கிட்ட ஒரு சாரி கேட்கணும். உங்க முன்னில கேட்டுக்கிறேன். ஏன்னா அந்த ஷார்ட்ல பார்த்துருப்பீங்க, அவர் மண்டையில பாட்டில் அடிக்கிறது. அடிக்க சொல்லிட்டாரு, அடிச்சுட்டேன். அடிச்சுட்டு நல்லாவே அடிபட்டுருச்சு. நான் ஷார்ட் முடிச்சுட்டு போய் அண்ணா சாரின்றேன். டேய் அதெல்லாம் ஒண்ணுடா, ஷார்ட் நல்லா வந்திருக்கா, இல்லைன்னா ஒன் மோர் போலான்டாரு. ஆனா அதுக்கு அடுத்த நாள் அதுக்கு பெயினோட தான் இருந்தார். ஸோ ரியலி சாரி யோகி பாபண்ணா. இல்ல இல்ல, ஏன்னா அந்த அளவுக்கு டெடிகேஷன். அதாவது அவர் இருக்கிற இந்த ஆர்டிஸ்டுக்கான ஒரு பொசிஷன்ல இருக்கும்போது யாரா இருந்தாலும் அடிப்படைச்சுன்னா சரி ஓகே ஒரு ஆஃப் அன் அவர் எடுத்து என்ன தெரியுமா கேட்டாரு, வினிஷ் சாரையும் கூப்பிட்டாரு, என்னையும் கூப்பிட்டாரு. ஆனா அடிபட்டுருச்சு. ஆனா வினிஷ் சார் வந்து செக் பண்ணிட்டு இருந்தாரு. டேய் வினிஷ் சார் கேளு, இல்லைன்னா ஒன் மோர் போலாம், இன்னொரு பாட்டில் எடுத்து அடி நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாரு. அது வந்து மிக சிறந்த ஒரு கலைஞனால மட்டும்தான் வந்து ஒரு அந்த அளவுக்கு வந்து நம்ம அந்த ஒரு, ஏன்னா அது பாட்டில்ன்றது வந்து நமக்கு நான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலி கொஞ்சம் மிஸ் ஆக வேண்டியது கரெக்டா அண்ணன் மண்டையில அடிச்சிருச்சு. அது இப்போ வரைக்கும் எனக்கு வருத்தமா இருக்கு. ரியலி சாரி பாபண்ணா. அதுக்கப்புறம் தனஞ்சன் சார் இப்போ வரைக்கும் வினிஷ் சார் ஃபுல் சப்போர்ட்ல பேக்ராப்ல இருந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு சார். வந்ததுக்கு மிக்க நன்றி சார். இதை கடந்து நான் பேசணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து மதம்பட் சார், அவரை வந்து எங்க அவரு கூட நாங்க ஒர்க் பண்ணது வந்து இந்த ஜென்மத்துக்கான பாக்கியமா நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரு நாள் நைட் அந்த கல்லரை பார்த்துருப்பீங்க. அந்த நைட் வந்து நைட் ஷூட் ஆக்சுவலி 7 o'clock மேல ஆரம்பிச்சோம். மது சார் வந்து ஆக்சுவலி இதுல இருந்து ஸ்டேஜ்ல இருந்து ஒரு 400 feet மேல இருக்கும் அந்த ஹில்ஸ். கிட்டத்தட்ட 3:30 மணிக்கு, மதியம் 3:30 மணிக்கு போய் லைட் பண்ண ஆரம்பிச்சாருங்க. கிட்டத்தட்ட நைட்டு 8-9 மணி வரைக்கும் லைட் பண்ணிட்டு எல்லாருமே கூப்பிட்டாரு. அன்னைக்கு விடிய காலையில நைட்டு சாப்பாடு 3 மணிக்கு சாப்பிட்டாரு அவரு. அந்த அளவுக்கு இந்த வயசுல ஒரு சாரோட டெடிகேஷன்ன்றது வந்து நான் வியந்து பார்த்த ஒரு விஷயம். இந்த வயசுல அவர் வந்து பண்றது உண்மையிலே எனக்கு அப்படியே ஒரு யங்ஸ்டர் மாதிரி இருக்காரு. இப்போ அவ்வளவு கெத்தா, அவ்வளவுதான் எக்ஸ்ட்ரானரி லைட்டிங், அவ்வளவு மிரட்டி இருக்காரு மதம்பட் சார். இந்த ஜென்மத்துல உங்க கூட நாங்க எல்லாம் ஒர்க் பண்ணது எங்களோட பாக்கிங் சார், ஏலி சார் பாக்கிங் சார். அதுக்கப்புறம் ஜாகிர் சார் நிறைய விஷயங்கள் வந்து சப்போர்ட் பண்ணீங்க. நிறைய நல்ல எவ்வளவு இடைஞ்சல் இருந்தாலும் பாத்துக்கலான்ட்டு கூலா இருப்பாங்க. இவரும் இந்த வினிஷ் சார் இருக்க மாதிரி பயங்கர சேட்டை பிடிச்ச ஆளுங்க. ஏன்னா நான் சொல்லுவேன் சட்டா டைம் ஆகுது, அவர் சொல்லுவாரு வினிஷ் சார் கூலா இருங்க சார், எல்லாமே நடக்கும். அதே மாதிரி கூலா இருப்பாங்க. 2 பேருமே எந்த டென்ஷனும் கிடையாது. ஏன்னா எல்லாமே அவுட்டோர், நிறைய செட்டும் இருக்கு. இந்த அளவுக்கு 2 பேருமே வந்து ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணுவாங்க. எங்களுக்கு பதட்டமா இருக்கும் ஆக்சுவலி. ஆனா அவங்க 2 பேரும் கூலா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, டைரக்டரும் ஜாபிர் சாரும். அதே மாதிரி கோபடி சார் சரவணண்ணா, அவர் இங்க வரல, அவர் மலேசியால இருக்காரு. அண்ணாவுக்கு என்னோட தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், பலமான விஷயம், இந்த கூட்டணியில வந்து நான் நன்றி சொல்ல வேண்டியது SN அருணகிரி சார், மியூசிக் டைரக்டர். ஸோ ஆக சிறந்த ஒரு மியூசிக் டைரக்டர் இந்த இண்டஸ்ட்ரியில. கண்டிப்பா சார் நீங்களும் இன்னும் நிறைய படங்கள் எதிர்பார்க்கறேன், நீங்களும் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசல, எனக்கு பேச வராதுன்னு சொன்னார்ல ஒருத்தர், ஆர்ட் டைரக்டர் ஐயப்பன் சார், மெய்யழகன் படத்தோட ஆர்ட் டைரக்டர். அவர் ஒர்க்ல வந்து மெய்யழகன் படம் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்ததுன்னு. ஆனா ஒர்க்ல சின்சியரா இருப்பாரு, அவர் பேசதான் வராது சார். உங்க ஒர்க்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், தேங்க்யூ சார். அதுக்கப்புறம்
எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. 16 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா இந்த படம் வந்து நீங்க மண்டேலா டைப்ல யோகி பாபு சார் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வேற ஒரு செக்ஷன்ல இந்த படத்துல யோகி பாபு அண்ணனை பார்க்கலாம். அது கண்டிப்பா வந்து வினிஷ் சார் வந்து உங்களை எல்லாரும் என்டர்டைன் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் பண்ணியிருக்காரு. 16 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.